ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் இந்த நல்ல ஆண்டவரே, மன மகிழ்ச்சியில் இந்த காலை விடுங்க உடைய கூடாரத்திலே நாங்கள் எல்லாரும் இணைந்து வருவதற்கு நீ தந்த உன் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். 2020 ஆண்டிலே 7வது மாதத்திலே 19ஆம் தேதி இந்த காலை விடுங்க அப்பா பிதாவே என்று சொல்லி உண்மை தொழுது கொள்வதற்கு நீ தந்து உன் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். 144 தடை உத்தரவு நிமித்தமாக எங்களுடைய திருச்சபை மக்கள் ஆலயத்திற்கு வர முடியாதபடி தங்களுடைய இல்லங்களில் இருந்து இந்த நேரின் வாயிலாக தொழுதுகளுக்கு கடவுள் தந்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை ஆசீர்வதியும். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற நம்முடைய திருவார்த்தைகள், ஏறெடுக்க போகிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைய கிருபினால் எங்களை வழிநடத்தக்கூடிய பாராட்டுகிறோம். உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது தூய ஆவியானவர் நாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட வேண்டும் என்று பார்க்க கண்டிக்கிறோம். இந்த ஆராதனை தொடர்பு முடியுமாய் உடைய கிருபினால் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவ நல்ல தந்தையே, ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து பாமாலை 14 பாடுவோம். ஆண்டுடைய நாம மகிழ்ப்படும்படியாக ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் பாமாலை 14 பாடுவோம். Good.
பக்கம் நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியே இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளால் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தருடைய நாள். இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. 4ஆம் பக்கம். ஆண்டவரே உதடுகளை திறந்தருளும். அறிவிக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியே கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர். வானமும் பூமியில் மகிமையினால் நிறைந்திருக்கிறன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறிவுள்ள மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறைந்த மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் கொடுத்துள்ளி எங்கள் மேல் கிருபையாயிரும். 6ஆம் பக்கம். பாவரிக்கை. நமக்கு பாவம் என்பமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோம். நமக்கு உண்மையிலே நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதி நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனிமுடைய மகன் என்று சொல்லணும் நான் பார்க்கிற நல்ல உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமைத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்து நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரம் இருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் முழுக்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். ஆண்டவருடைய தூய சமூகத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இறந்து வருவார் என்று சொல்லுகின்ற ஆண்டுடைய வார்த்தையின்படியாக பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. கடந்து போன காலங்களிலே கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்திருந்தோம். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வேளையிலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு நம்முடைய குற்றங்களை ஆண்டுடைய சமூகத்திலே அறிக்கை செய்கின்ற பொழுது பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தந்து அவருடைய பிள்ளைகளாக வழிநடத்துவதற்கு கடவுள் இந்த தருணத்தை கிருபையாக நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே நாம் யாவரும் இணைந்து சர்வ வல்லமை கடவுளிடத்திலே நமது பாவங்களை முதலாவது பாவரிக்கை ஜெபத்தின்படியாக இணைந்து ஏற்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்கும் பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வேடைகளை விட்டு வழிவடைந்து போனோம். எங்கள் எழுத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக நினைவு நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தங்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்களை செய்த வாக்கு தத்துவங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களை திரும்பும் தப்பிதங்களை அறிவிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயும் பாவம் செயல்படுத்தும் மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்தில் மிகுமாவி உண்டாகும்படி நாங்கள் வைத்து நீதியும் தெரிந்து விட்டுள்ளாய் நடத்துவர் இயேசு கிறிஸ்து செய்தவர்களும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தம் கற்பித்தருளி வாழ்க்கை சீர்படுவதற்கான காலத்தில் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேவனையும் தந்திருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.
கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் இணைந்து வருவதற்கு நீ தந்த உடைய தயவுக்காக நாங்கள் சென்றோம். இறை மக்கள் யாவரும் இறை தூதுவர்களே, அப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த நாளிலே உம்மை சிந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். ஆண்டவர், இறை மக்களாக எங்களுக்கு உடைய தூதுரை பயணத்தில் எங்களுடைய வாழ்க்கை பயணம் இணைந்து உடைய திரு நாம மகிமைப்படும்படியாக எங்களை வழிநடத்த உடைய பாதப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் தேவன் நல்ல தந்தையே, ஆமென். சபையார் அமர்வோம். திருமறை பாடல்கள் வாசிக்கப்போம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 வரை. மார்க்கு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 வரை. அவர் 12 அழைத்து பசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, பலிக்கு பையை ஆகிலும் அப்பத்தை ஆகிலும் கச்சையில் காசை ஆகிலும் எடுத்து கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கே ஆகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவிடுத்து விட்டு புறப்பட வரைக்கும் அங்கே தான் தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் வசனங்களை கேளாமல் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்கள் சாட்சியாக உங்கள் கால்களில் கீழே படித்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாரா பட்டணத்திற்கு நேரிட இலகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனத்திரும்புகள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை தொலைத்து அநேகம் நோயாளிகளை எண்ணெயில் பூசி சுஸ்தமாக்கினார்கள் என்பது வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாய்ச்சது. கிறிஸ்துவே மக்கள் அருளுடைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்திருந்து பாமாலை 311 பாடுவோம். பாமாலை 311. ஏழை பரதேசியாக போற்றவே
கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட வேண்டும் என்று உடைய வார்த்தையை நாங்கள் கட்டளைக்கிறோம். அடியுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருந்த நினைவுகளும் உடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். அமர்வோம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வழி நடத்துவாராக. பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிறு, ஜூலை மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திப்பதற்கு தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கின்ற கருப்பொருள் பீப்புள் ஆஃப் காட், அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட், இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்று சொல்லுகின்ற தலைப்பில் ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள். கடவுள் இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களையும் அன்போடு நேசிக்கின்றார். அவர்களுக்கு அன்பு செலுத்தி நற்காரியங்களை செய்யும்படியாக, நன்மைகளை செய்யும்படியாக கடவுள் பணித்திருக்கின்றார். மானிடர்கள் அனைவரும் இறை மக்களே. ஆனால் திருமறை நமக்கு தரும் தெளிவு என்னவென்றால், கடவுளிடத்தில் நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் வழியாக, என் நாமத்தினாலே என்னை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் தந்திருக்கிற அந்த அதிகாரத்தின் படியாக கடவுளுடைய தூதுவர்களாக நானும் நீங்களும் பேறு பெற்றிருக்கின்றோம். தூதுவர் என்று சொன்னால் இந்த வார்த்தை அரசோடும் மற்றும் அதிகாரத்தோடும் தொடர்புடைய வார்த்தையாக இது காணப்படுகிறது. இறை மக்கள் இறை தூதுவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் இறை அரசுக்கு சொந்தமானவர்கள். இறை அரசுக்கு சொந்தமான அவர்கள் இறையரசின் நற்செய்திகளை, இறையரசின் மதிப்பீடுகளை உள்வாங்கிக் கொண்டவர்களாக இறையரசுக்குரியவர்களை மாற்றுகின்ற பணிகளை செய்வதுதான் தூதுவர்கள் என்று சொல்லி நாம் காண்கிறோம். தூதுவர்கள் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, தூது அனுப்புவருக்கும் தூதுக்கும் சொந்தக்காரர்கள். கடவுள் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட தூதனை அனுப்புகின்றார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இதோ நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக சென்று வழியை ஆயத்தப்படுத்துவார். இந்த உலகத்திலே வாழுகிற நானும் நீங்களும், இறைமக்களாய் வாழுகிற நானும் நீங்களும் ஆண்டவருடைய வழியை செவ்வாய்ப்படுத்துவதற்காக நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இன்றைய நாளிலே நாம் கொடுத்த திருமறை பாடம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள்,
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை, பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வார்த்தைகள் அடங்கிய 3 திருமறை பாடங்களை மையமாக வைத்து இந்த தூதுவருடைய இறை மக்கள் தூதுவர் பணியை கற்றுக்கொள்ள கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. முதலாவது யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். நல்வழியிலே நடக்கும் தூதுவர்கள். இஸ்ரவேல் மக்களுடைய விடுதலை பயணத்திலே மோசே மரணத்திற்கு பின்பதாக அந்த தலைமைத்துவத்தினுடைய பொறுப்பை கடவுள் யோசுவாவுக்கு தருகின்றார். தலைமைத்துவ பொறுப்பை கடவுள் ஒரு மனிதனுக்கு தருகின்ற பொழுது கடவுள் அந்த மனிதனை ஆற்றல் படுத்தி கடவுளுடைய வாக்குறுதியை அவருக்கு கொடுத்து கட்டளையை கொடுத்து அந்த பணியை நிறைவேற்றுவதற்கு அவரை திடப்படுத்துகின்றார். யோசுவா 5-6 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. இஸ்ரவேல் மக்களுடைய அந்த மோட்ச பயணத்தில் கடவுள் மோசையோடு இருந்ததை போல நான் உன்னோடும் இருப்பேன். தூதுவ பணி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பணி செய்கின்ற மக்களோடு ஆண்டவர் உடன் இருப்பை உறுதிப்படுத்துகிறதை காண முடியும். யோசுவா தலைமைத்துவத்தை ஏற்றவுடனே ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவருடைய வாக்குறுதி மாத்திரமல்ல, நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த உலக வாழ்வில் ஆண்டவருடைய திருப்பணியை செய்து கொண்டு வருகிற குருமார்கள், ஊழியர்கள், நற்செய்தி பணியாளர்கள், உலகமெங்கும் சென்று வருகின்ற அத்தனை மிஷனரிமார்கள், இவைகளை மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுகிற அத்தனை பேரும் இந்த தூதுவ பணியை, ஆண்டவருடைய திருப்பணியை செய்ய வேண்டும். அப்படி திருப்பணியை செய்கின்ற பொழுது கடவுள் அவருடைய உடன் இருப்பை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கின்றதை ஆண்டவர் அவருக்கு உறுதிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக, பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிற ஆண்டவருடைய விசுவாசத்தை மேலும் வலுப்படுத்துகின்றார். இன்றைக்கும் ஒரு பணி செய்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்வில் கடவுளுடைய திருப்பணியாக செய்கின்ற பொழுதும், நம்முடைய சொந்த பணிகளை செய்கின்ற பொழுதும் அவிசுவாசம் வருகின்ற பொழுது நாம் தடுமாறி போய்விடுவோம். ஏனென்று சொன்னால் இந்த உலக வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வாக அமைந்திருக்கின்றது. இறைவனிடம் விசுவாசத்தை பெற்று கடவுளின் உடனிருப்பை கொண்டு நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பதற்கு அவருக்கு அதிகாரத்தையும் தருகின்றார். இந்த அழைப்பை பெற்ற யோசுவா தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகின்றார். இப்படிப்பட்ட அம்சங்களை பெற்று யோசுவா தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு அந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு முதல் இடம் தந்து, முதன்மையை தந்து, ஆண்டவருடைய திருப்பணிக்கு முதன்மையை தந்து அந்த திருப்பணியை கடவுள் விரும்புகின்றபடியாக, கடவுள் எதிர்பார்க்கின்றபடியாக செய்து முடிக்கின்றதை திருமறையிலே நாம் காண்கின்றோம். கிறிஸ்தவ தூதுவர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். இந்த தூதுவ பணியிலே தன்னை அர்ப்பணித்த யோசுவா எப்படி தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாரோ அதை போலவே நானும் நீங்களும் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை பயணத்திலே கடவுள் விரும்புகின்றதை உண்மையோடும் உத்தமத்தோடும் அவருடைய பணியை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த தூதுவ பணி என்று சொல்லுகின்ற பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13
14வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு லகுவான வாழ்வு அல்ல. இடுக்கமான வாசலின் வழியாய் நீங்கள் பிரவேசியுங்கள். இந்த உலகத்தில் விசாலமான வழி ஒன்று உண்டு. அந்த வழி எதற்கு செல்லுகிறதா? கெட்டு போவதற்கு செல்லுகின்ற வழியாய் காணப்படுகிறது. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமானது. இந்த உலக வாழ்வில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை பயணத்தில் கடவுளுக்கு உண்மையாய், உத்தமமாய், கடவுளுக்கு பிரியமாய், இடுக்கமான வாசலின் வழியாக நித்திய வாழ்வுக்கு செல்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அந்த தூதுரை பணியிலே நம்மையும் இணைத்துக் கொண்டு செய்வதற்கு கடவுள் நம்மை பயிற்றுவிக்கின்றார். இரண்டாவதாக, நற்செயல்கள் செய்கின்ற தூதுவ பணி. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் அந்த அதிகாரம் முடியாத 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்து வழியாக வாசிக்கின்ற பொழுது, ஒப்புரவு ஆகின்ற ஒரு பணியை பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு செய்கின்றார். நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்த ஒரு சமயமும் கூறாத ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், ஒரு படைப்பு என்னவென்று சொன்னால், மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகின்ற பொழுது புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அந்த அனுபவத்தோடு தான் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கின்ற பொழுது புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறார். 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இப்படியா இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் வருகின்ற இடர்பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இவைகள் வழியாக கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற பொக்கிஷத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்தவர்களாக சிந்திக்கின்ற பொழுது, செயல்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுவதற்கு போதுமானவராகவே இருக்கின்றார். அப்படி என்று சொன்னால், அவர் மீது வைத்த விசுவாசம், அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து கீழ்ப்படிந்து அவரை அறிந்து கொண்டு அவருக்காக வாழ்கிற அந்த வாழ்வுக்கு நேராக கடவுள் நம்மை அழைக்கின்றார். மனிதனுடைய வாழ்விலே பாவம் பிறந்த பொழுது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற உறவு புரிந்து கொண்டது. மீண்டும் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவை மரத்திலே இரத்தத்தை சிந்தி அந்த உறவை, பிரிந்த உறவை மீண்டும் மனிதனோடு உறவு வைப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த ஒப்புரவாகுதல் என்று சொல்லுகின்ற பொழுது இதில் கிடைக்கின்ற 3 காரியங்கள் என்னவென்று சொன்னால், மன்னிப்பு, விடுதலை, தூய்மையாக்குதல். இந்த ஒப்புரவாக்குற பணியில பவுலோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது மன்னிப்பையும் விடுதலையும் தூய்மையாக்குதலும் அடங்கியுள்ளது என்பதை பார்க்கிறோம். மனிதன் பாவம் செய்த பொழுது மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே இருந்த இடைவெளி உருவானது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டு இறைவனுடைய உறவு புதுப்பிக்கப்படுகிறது. விடுதலை என்பது உலகில் அடிமைகளாக கிடந்து தங்களுடைய பழக்க வழக்கத்தினாலே அழிவு, அறியாமை, இருள்
என்று சொல்லுகின்ற நிலைகளிலே உண்மை இல்லாமல் வாழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகின்ற பொழுது ஆண்டவருடைய மரணத்தின் வழியாக இவைகளிலிருந்து விடுதலையாக்குகின்ற கடவுள் நம்மோடு இடைப்படுகிறார். மனிதனுக்கு எதிர்கால நம்பிக்கையே தேவையானது ஒன்று அவனுடைய குறிக்கோள் மாத்திரமே. நம்மை தூய்மையாக்கின்ற கடவுள் நம்முடைய எதிர்காலம் என்று சொல்லுகின்ற பொழுது எதிர்காலத்துடைய நம்பிக்கை இலக்கு என்று சொன்னால் அந்த இலக்கை குறித்து நாம் பயணிக்கின்ற பொழுதுதான் அந்த இலக்கு நம்மை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இலக்கை தவறுகின்ற பொழுது அந்த இலக்கை தவறி நாம் வாழ்க்கை பயணத்தை செய்கின்ற பொழுது ஒப்புரவாகின்ற பணியிலே செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை இருந்து இந்த பணியை செய்வதற்கு கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. எவ்வளவுதான் நாம் இந்த உலகத்திலே தூய்மையாக வாழ்ந்தாலும் மனிதர்களால் முடியாது. ஆனால் தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் செயல்படுகின்ற பொழுது அவருடைய தூதுவ பணியை செய்வதற்கு கடவுள் நம்மை தூய்மைப்படுத்தி பிரத்தியோகப்படுத்துகிற கடவுளாக இருக்கின்றார். ஆகவே இந்த ஒப்புரவாகின்ற பணியிலே கடவுள் நம்மையும் நடத்துகிறதை காண முடிகிறது. மூன்றாவதாக நற்செய்தி பணியை அறிவிக்கின்ற தூதுவர்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வசனங்கள் ஆண்டிய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். இதே பகுதியில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வசனங்கள் ஆண்டோடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை 2 பேராக தம்முடைய திருப்பணிக்கென்று அழைக்கிறார். 2 பேராக அழைக்கின்ற பொழுது அவர்களின் உலகத்திலே திருப்பணி செய்வதற்கு அடையாளமாக ஆண்டவருடைய வாழ்க்கை முறையை மாதிரியாக வைத்து ஊழியத்தை செய்தார். இன்றைக்கும் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகிற ஆண்டவருடைய திருப்பணி தூதுவ பணி என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே மாதிரியாக வைத்து அவருடைய பணியை செய்வதற்கு கடவுள் தம்முடைய சீடர்களை அனுப்புகின்றார். 2 பேராக. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்கின்ற ஆலோசனை என்று சொன்னார். நீங்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுங்கள். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் வார்த்தை சொல்லப்பட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ராஜ்யத்தினுடைய குறித்த செய்தி நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் அவைகளுக்கு செவி சாய்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து நம்முடைய வாழ்வை சீராக்கிக் கொள்வதற்கு கடவுள் இந்த காலை வேளையில நம்மை ஞாபகப்படுத்துகின்றார். அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்ததான செய்தியை நீங்கள் பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அவர் அனுப்புகின்றார். அனுப்புகிற அந்த சீடர்களுக்கு என்ன செய்தார்? அதிகாரத்தையும் கொடுக்கிறார். மார்க் 6ஆம் அதிகாரம் 7, 12, 13 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு, எண்ணெய் பூசி வியாதியத்தினை சுகமாக்குவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். சீடர்கள் மக்களை சந்தித்து பிசாசினாலே படிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விடுதலை தருகிறார். எண்ணெய் பூசி அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட செய்கைகளுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து அனுப்புகின்றார். அது மாத்திரமல்ல, ஆலோசனை தருகின்றார். எப்படி என்று சொன்னால், வழிக்கு பையாகிலும்
அப்பத்தையாகிலும் பணத்தையாகிலும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். கடவுள் தம்முடைய திருப்பணிக்கு அனுப்புகின்ற பொழுது பையையும் அப்பத்தையும் பணத்தையும் மையமாக வைத்து ஆண்டவருடைய திருப்பணியை செய்யக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் மையமாக வைத்து திருப்பணி செய்கின்ற பொழுது ஆண்டவர் திருப்பணியில அநேக கனிகளை தருவதற்கு ஆண்டவர் கிருபையாய் ஆசீர்வாதமாய் நம்மை நினைத்து விடுகிறார். பிரியமானவர்களே, இந்த இலவசமாய் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை இலவசமாய் கொடுப்பதற்கு கடவுள் நம்மை பயிற்றுவித்திருக்கிறார். இன்றைக்கும் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தில் எப்படிப்பட்ட சிந்தையோடு ஆண்டவருடைய இறை மக்களாகிய நான் நீங்களும் எப்படிப்பட்ட சிந்தையோடு ஆண்டவருக்கு தூதுவர்களாக, கிறிஸ்துவுக்கு தூதுவர்களாக பணியாற்றுகிறோம். 4 மாதங்கள் 144 தடை உத்தரவு 4 மாதங்கள் ஆகிவிட்டது. மக்கள் இயல்பான வாழ்க்கையை நடத்த முடியாதபடி திணறுகிறார்கள். தேவைகளோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு யார் செய்வது? இவர்களுக்கு நம்முடைய பங்கு என்ன? இவர்களும் ஆண்டவனாலே போஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற சிந்தனையை ஆண்டவர் உலகத்து மக்களுக்கு தரவில்லை. இறை மக்களாகிய நமக்கு கொடுத்திருக்கின்ற உன்னதமான பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நான் பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாய் இருந்தேன், எனக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். நான் காவல் இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடாதபடி அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்காக கடவுள் இறை மக்களாகிய என்னையும் உங்களையும் இறை தூதுவ பணியை செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நிறைவாக கிறிஸ்துவின் சீடர்களாகிய இறை தூதுவர்களாகிய நாம் நீங்களும் அவருடைய பணியை செய்வதற்கு கடவுள் நமக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான வாழ்க்கை பயன்படுத்த அனைத்து ஆசீர்வாதம் இருக்கிறார். கிறிஸ்துவின் போதனையின் வழியாக ஆற்றல் பெற்றிருக்கிற நானும் நீங்களும் தேவையோடு இருக்கிற மக்களை இனம் கொண்டு விட்டு அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றுகிற மக்களாக, கிறிஸ்துவின் தூதுவர்களாக இந்த உலகத்திலே பணி செய்ய கடவுள் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு ஆண்டுடைய பிள்ளையாக வாழ கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்கும் இருந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இறைமக்கள் யாவரும் கிறிஸ்துவின் தூதுவர்களே, இந்த உலகத்திலே மீது நம்பிக்கை விசுவாசம் வைத்து வாழுகிற நாங்கள் நீர் விரும்புகிற நம்முடைய பணியை செய்வதற்கு எங்களை நாங்களே அர்ப்பணம் செய்கிறோம். எங்களுக்கு உரியதை பகிர்ந்து கொடுப்பதற்கு, எங்களுடைய வாழ்வின் ஆதாரத்தை மையமாக வைத்து வாழாதபடி உங்களுடைய வார்த்தையின் வழியாக மையமாக வைத்து எங்களுடைய வாழ்வு வளம் வரை எங்களுக்கு தரட்டார். அப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த நாட்களிலே எங்களுடைய காரியங்களும் எங்களுடைய செயல்பாடுகள் அமைந்து தரட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் தேவனுள்ள தந்தையே, ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து காலை மாலை ஆராதனை மறுபடியிலே 15ஆம் பக்கம் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை யாவரும் இணைந்து எழுதுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்மெடுத்தல் வைத்து பிறந்தார். பொந்தி பிலாத்தினால் சிலுவையில் அறையில் மறித்து அடைத்து விடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவர்கள் எழுந்தினார். பரமண்டலத்தில் ஏறி இருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மறித்தவரின் ஆய்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை சுவாசிக்கிறேன். புதுவாய் பரிசுத்தையும் பரிசுவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. செபம் செய்வோம். முழங்கால் படி நாம் செபிக்கலாம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்தில் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்பட பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் பேசுகிற மணிகளுக்கு போல மணியும் பிரவேசிக்கும் தீமை சித்துக் கொண்டும் ராஜ்யம் மகிமையும் என்னுடைய ஆமென். ஆண்டவரே நெருக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளை செய்யும். ஆண்டவரே எங்களை ஆளுகிறவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து ஒரு உம்முடைய பணிபடிக்காரருக்கு நீதியை தருப்பியும் சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே இந்த ஜனத்தை ரட்சியும். இந்த சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீர் அல்லாமல் உலகத்தை ஆளுவர் வேறொருவரும் இல்லை. கடவுளே இருத்தை சுத்திகளையும் உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளாதே. சமாத்துக்காக ஜெபிப்போம். சமாத்திற்காரணம் வேக சுத்திய தருவாகிய கடவுளே, உண்மை அறிவிலே நித்திய ஜீவனுடைய சேவிய மீசுவாதீனம் தேவனே தன்மாவும் மழை அடியாராக நாங்கள் எந்த விரோத வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரியத்திலிருந்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றியர்களும். ஆமென். தேவ திரும்பிக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையின் நித்திய கடவுளே, இந்நாள் வரை சுகமாய் நினைத்து வந்து எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளும் மது மிகுந்த விளைவினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பார்த்து உட்படாமல் எவ்வித மோசத்துக்கு போடாமல் அது பார்வையிலே நீதியாக இருக்கிறதுக்கு எப்பொழுதும் செய்கிறதுக்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுநர் நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரே கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை விளக்கம் தெரிந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டுடைய கிருபை எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழ்கிற தேசத்திலே கோவிட்-19 சொல்லப்படுகிற வைரஸ் கிருமியின் மூலமாக மக்கள் ஒவ்வொரு நாளும் துன்பத்தோடும் துயரத்தோடும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். உலகமெங்கும் இப்படிப்பட்ட பாதிப்பின் வழியாக ஆண்டவரே மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது, துயரப்படுகின்ற பொழுது ஆண்டவர் தாமே பரப்புவதிலே கண்ணுமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் வழிநடத்த வேண்டும் என்று பார்க்கிறேன். நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கடக்கத்தோடும்
எங்களுடைய பேராயர் அம்மா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அனைத்து குருமார்கள், டீக்கன்மார்கள், நற்செய்தி பணியாளர்கள், ஊழியம் செய்கிற அனைவருக்காக நாம் ஜெபிக்கிறோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு அனைவருக்கும் நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை தாரும். கடவுளுடைய திரு சித்தத்தை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையாய் உத்தவமாய் பணி செய்ய நிற்கிறவை தான். எங்களுடைய போதனை சேகரத்துக்காக நகரும் போதனை சேகரத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர்கள், பிசிடி உறுப்பினர் அனைவருக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். அவர் வழியாக செய்த ஒரு ஊழியர்களை என் தேவன் ஆசீர்வாதமாய் வழிநடத்த முடியும் பார்க்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கிறது சுவாமி. எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் குறிப்பாக தமிழகத்தில் புதிய வகுப்புக்கு செல்வதற்கு பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே ஆசீர்வாதமாய் வழிநடத்தக்கூடிய பாவம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறோம். உங்களை ஆசீர்வதியும். புதிய வகுப்பு செல்வதற்குண்டான வாய்ப்புகளை என் தேவன் உருவாக்கி தர வேண்டும் என்று பார்த்து கருணிக்கிறோம். திருச்சபை மூலமாக நடைபெறுகிற திருப்பணிகளுக்காக நான் செபிக்கிறோம். அந்த பணிகளில் நம்முடைய திருக்கரமானது இருந்து கொள்ள எடுத்தமுடைய பாவம் தீரும். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் மத்தியில் நம்முடைய திருப்பணி செய்கின்ற பொழுது நம்முடைய கரம் கூட இருந்து வெளியெடுத்த நம்முடைய பாவம் தீரும். அனாதைகள், திக்கத்தவர்கள், ஏழைகள், விதவைகள் மற்றெல்லாம் மக்களுக்காக நான் செபிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய கிருபையினால் எங்களை ஒருவரையும் வெளியெடுத்த நம்முடைய பாவம் தீரும். அனாதைகள், திக்கத்தவர்கள், ஏழைகள் அனைவருக்காக நான் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும். ஊழியம் செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் தங்கியிருந்து வழிநடத்த முடிய பாதம் நேரும். அடியனுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, உடைய பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அந்த கிருபை தங்கியிருந்து வழிநடத்த உடைய பாதம் நேரும். ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற தேசத்திலே சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சி, நிறைவு ஆசீர்வாதத்தை ஆண்டவராமே தந்து வழிநடத்த உடைய பாதம் நேரும். யார் யாருக்காக ஜெபிக்க நாங்கள் கடவுளுக்கு வாக்குறுத்துருமோ அத்தனை பேரையும் இப்படி திருப்பாத்திரையில் வைக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபை மூவர்களுக்காக ஜெபிக்கிறோம், குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாணிப தம்பிமாருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறத நம்முடைய பாதம் முடிகிறோம். எங்களுடைய திருச்சபை மூலமாக நடைபெறுகிற ஒவ்வொரு பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். பெண்களை சங்கத்துக்காக, வாலிபரை சங்கத்துக்காக, ஞாயிறு பள்ளிக்காக ஆண்டவரே தொடர்ந்து கிராம ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய அருளும் ஆசியும் ஒவ்வொருவரோடும் தங்கியிருந்து வழிநடத்த முடிய பாதம் பெறும். இது அப்படி செய்கிற நம்முடைய தெய்வத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இத்தருணம் திருநோட்டுமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வமுள்ள கடவுளே, 2 பேரால் 3 பேரால் நாமத்தினாலே கூடி வருகின்ற பொழுது உங்களை கேட்க அரிசி வார்த்தை இருக்கிறீரே. கர்த்தாவே, தனியராக வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல் இப்படி நிறைவேற்றி எம்மையிலே அப்படி சந்தித்து அறிகின்ற அறிவியும் மறுமையிலே நித்திய ஜீவனும் எங்களுக்கு கண்ணிட்டரும். ஆமென். சபையை அனுமதிவோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகளை வாசிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கும் தொழுது கொள்ளுகிற திருச்சபை மக்கள் யாவருக்கும் போதக சேகர குழுவின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். லெந்துகால உண்டியல் மற்றும் பிடி அரிசி எடுத்து வைத்திருப்பவர்கள் முடியுமானால் வார நாட்களில் ஆலயத்திற்கு வந்து ஆயரிடம் கொடுத்து ஜெபித்து செல்லும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நேரடியாக வந்து கொடுக்க இயலாதவர்கள் ஆராதனையின் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டால் தங்களுடைய இல்லங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளப்படும். மாத சந்தா மற்றும் ஏல நிலுவை உள்ளவர்கள் சீக்கிரமாய் செலுத்தி முடிக்கும்படியாக அன்போடே கேட்டுக்கொள்கிறோம். மாத சந்தா கவர்கள் நமது ஆலய ஊழியர் திரு மூர்த்தி மான்சிங் மூலமாக தங்களது இல்லங்களுக்கு கொடுத்து அனுப்பப்படும். சந்தா செலுத்த விரும்புகிறவர்கள் அவர் மூலமாகவே திரும்ப கொடுத்து அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கடந்த நாட்களில் அறிவித்தபடியாக நமது சபையை சார்ந்த ஒரு குழுவின் மூலமாக தேவை உள்ளவர்கள், இயலாதவர்கள் ஆகியோருக்கு இதுவரையாக 155 குடும்பங்களுக்கு தேவனுடைய கிருபையினாலே உதவி செய்ய முடிந்தது. அநேகர் இந்த நாட்களிலே வேலை இழந்து காணப்படுகிறார்கள். அத்தியாவசிய தேவைகளை கூட சந்திக்க முடியாத இயலாத நிலையில் இருக்கிறார்கள். அப்படியானவர்கள் அநேகர் எங்களை தொடர்பு கொண்டும் இருக்கிறார்கள். இந்த நாட்களிலே
அப்படியானவர்களுக்கு உதவி செய்ய நமது சபையை சார்ந்தவர்கள் அநேகர் கொடுத்து வருகிறீர்கள். தேவனுடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சத்திய வேதம் நமக்கு இப்படியாய் கற்றுக் கொடுத்திருக்கிறது. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று. தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் அதை திரும்ப கொடுப்பார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சபையார் உற்சாகமாய் கொடுக்க வேண்டுமாய் அன்போடே கேட்டுக்கொள்கிறோம். அப்படியாக ஏவப்பட்டவர்கள் ஆயரனுமோ அல்லது உதவிக்குழுவினரையோ அணுகும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விற்கிற நாட்களிலே தேவன் நம்மை அற்புதமாய் காத்து வழிநடத்தி வருகிறார். சபையார் யாராகிலும் சாட்சி கொடுக்க விரும்பினால் தங்கள் சாட்சிகளை 5 நிமிடத்திற்கு மிகாமல் தங்கள் வீட்டில் இருந்தபடியே பதிவு செய்து CSI Christ Church கிருஷ்ணகிரி 123@gmail.com என்கிற இமெயில் ஐடிக்கு மெயில் செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நீங்கள் செய்யப்படுகிற அந்த மெயில் ஞாயிறு ஆராதனைகளிலே ஒளிபரப்ப ஏதுவாக இருக்கும். சபையாருக்கு அடியானின் அன்பான வேண்டுகோள், தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள், இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அத்தியாவசியமான தேவைக்கு மட்டும் வெளியே செல்லுங்கள், எங்கு சென்றாலும் சமூக இடைவெளியினை கடைபிடியுங்கள், முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். இப்பொழுதும் நாம் நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கொள்ளை நோயின் வீரியம் ஒரு பக்கம் காணப்படுகிறது. பஞ்சத்தை விளைவிக்கும் வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு, யுத்த செய்திகளை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். தேசத்திலே அநேகர் வேலை இழந்து காணப்படுகிறார்கள். இப்படியான காரணங்களினாலே பார்த்தீங்கன்னா அநேக தற்கொலைக்குள்ளாய் கடந்து போனார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். வன்முறைகள் அதிகமாக காணப்படுகிறது. தேசத்திலே சமாதானம் இல்லை. இப்படியான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர நம்முடைய வேதாகமத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று. காணிக்கை அறிவிப்பு முடிந்தவுடன் தேசத்திற்காக திறப்பில் நிற்க திருமதி நேசப்பிரமா அம்மா அவர்களை அன்புடை அழைக்கிறோம். பதினேழு 7/2020 வரையிலான மாதசந்தா மற்றும் இதர காணிக்கை விவரங்கள். மாதசந்தா 3825 ரூபாய், ஸ்தோத்திர காணிக்கை 900 ரூபாய், பெண்கள் ஐக்கிய சங்கம் 700 ரூபாய், நச்சேரி பணி காணிக்கை 65 ரூபாய், டிபிஎம் காணிக்கை 420 ரூபாய், PA சிஸ்டம் வாங்க நன்கொடை 5000 ரூபாய், மொத்த காணிக்கை 10,910 ரூபாய். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். எங்களை அன்பாய் அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் தெய்வமே, இந்த நாளை எங்களுக்கு நீர் கிருபையாய் தந்ததற்காக உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, நீதி அரசரே, நீர் அன்பையும் சமாதானத்தையும் விட்டு சென்றவரே, எங்களை நோக்கி கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அன்பின் தெய்வமே, எங்கள் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம், கதறுகிறோம். ராஜா, நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே. ராஜா, ஒருபோதும் நீர் எங்களை கைவிடாத தேவன். அப்பா ஏசப்பா, எங்களுடைய கோபங்கள் எல்லாம் கர்த்தாவே, எங்களுடைய அசுத்தங்கள் எல்லாம் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீரே. ராஜா ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நொடி பொழுது வரைக்கும் கர்த்தாவே எங்களை நீர் பாதுகாப்பாய் வழிநடத்தி வந்த தெய்வத்திற்காக உமது
கரத்திலே கத்தாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறவரே, ராஜாதி ராஜாவே, இப்பொழுது சுவாமி ஏசப்பா இந்த தேசத்துக்காக நாங்கள் உம்மிடம் மன்றாடுகிறோம் ராஜா. ஏசப்பா இந்த தேசத்தை நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் கத்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் சுவாமி. இந்த பூமியை கத்தாவே நீர் மனிதர்களுக்காக படைத்து கத்தாவே அதை நீர் அனுபவிக்க வேண்டும் என்று கத்தாவே நீர் உண்டாக்கினீர் சுவாமி. உமது சாயலாக நீர் படைத்தீர் கத்தாவே. இந்த பூமியை எவ்வளவு அசிங்கப்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்பது உமக்கு கோபம் அதிகமாக வந்துவிட்டதே ராஜா. ஏசப்பா சுத்திகரிக்க வேண்டுமே ராஜா. இந்த பூமியில கத்தாவே கொள்ளைகளும் ஊழல்களும் வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் அக்கிரமங்களும் பாவங்களும் நிறைந்து காணப்படுகிறதே ராஜா. ஒரு விசை கத்தாவே மக்கள் மனதிலே நீர் பேச வேண்டும் சுவாமி. ஏசாயா 59 அதிகாரத்தில் கத்தாவே, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. ஏசப்பா அவருடைய செவிகள் உம்முடைய நாவுக்கு எட்டுகிறது என்று சொல்லியிருக்கிறது சுவாமி. அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் கத்தாவே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறதே ராஜா. அந்த அதிகாரத்தை அனைத்தையும் வாசிக்கும் பொழுது கத்தாவே மக்கள் மனதிலே கத்தாவே உணர்வுகளை ஏற்படுத்தி சுவாமி மனம் திரும்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் ராஜா. மக்களின் சுவாமி ஒவ்வொருவரும் மன்னிக்க வேண்டும் கத்தாவே. ஒருவருக்கொருவர் மன்னிப்பையும் மனமாற்றத்தையும் நீ தந்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் ராஜா. இப்பொழுது சுவாமி உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்தாவே, கெஞ்சும் பொழுது சுவாமி தேசத்திலே கத்தாவே வாடுகின்ற மக்களை நீ கண்ணோக்கி பாரு சுவாமி. இந்த கொள்ளை நோயினால் கத்தாவே எவ்வளவோ மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கத்தாவே அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஏசப்பா. இப்பொழுது கத்தாவே ஒவ்வொரு நாளும் கத்தாவே மடிந்து போகின்ற மக்களுக்காக கத்தாவே நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. திறப்பில் நின்று கத்தாவே உம்மிடம் கெஞ்சுகிறோம் சுவாமி. நீரே கத்தாவே இந்த திறப்பில் நிற்கிறதுக்கு கத்தாவே உம்முடைய பணியை விட்டு சென்றிருக்கிற ஊழியக்காரன், எஜமான், போதகர், அப்போஸ்தலன் என்று கத்தாவே அவர்கள் மூலமாக கத்தாவே உம்முடைய வசனங்களை கத்தாவே உம்முடைய அறியாத மக்களுக்கு கொண்டு சென்று உள்ளார்களே ராஜா. அவர்களை நீர் ஆசீர்வதிங்க கத்தாவே, காத்துக்கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க சுவாமி. இந்த தேசத்தில் கத்தாவே பஞ்சங்களும் பட்டினிகளும் கொள்ளை நோய்களும் கத்தாவே பரவி கொண்டு வருகிறதே சுவாமி. அதற்கு எதற்கும் கத்தாவே எல்லாவற்றுக்கும் கத்தாவே அவர்களுடைய முழங்கால்களை முடக்கி கத்தாவே உம்மை நோக்கி கத்தாவே வானத்தை அண்ணாந்து பார்த்து சுவாமி நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரிடம் கத்தாவே அவர்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு சுவாமி அந்தரங்க பாவங்களை எல்லாவற்றையும் உமக்கும் அவர்களுக்கும் நேராக கத்தாவே அறிக்கையிட்டு மன்றாடி பாவத்திலிருந்து கத்தாவே மன்னிப்பை பெற்று கத்தாவே விடுதலை பெற வேண்டும் சுவாமி. இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியாக கத்தாவே ஒப்புரவாக வேண்டும் ராஜா, விடுதலை செய்ய வேண்டும் கத்தாவே. அப்பொழுதுதான் கத்தாவே நீர் விட்டு சென்ற சமாதானத்தையும் அன்பையும் நாங்கள் பெற்றே சுவாமி அதன்படி இந்த உலகத்தில் ஜீவிக்க கத்தாவே நீர் எங்களுக்கு கத்தாவே மனதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் ராஜா. நீரே கண்ணோக்கி பாருங்கப்பா. தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பியா, மற்ற நாடுகள் அனைத்தையும் கத்தாவே நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. நீரே கத்தாவே அதற்கு யார் எந்த ஞானத்தோடு செயல்படுகின்ற விஞ்ஞானிகளை காட்டிலும் சுவாமி நீர் அதிகமான ஞானத்தை கொண்டவர் கத்தாவே. எந்த விதமான மருந்துகள் கண்டுபிடித்தாலும் சுவாமி உமது பிள்ளைகள் கத்தாவே முழங்கால்களை முடக்கி உம்மை நோக்கி கெஞ்சும் பொழுது சுவாமி உமது வேதத்தில் எழுதியுள்ளபடி கண்ணீர் தான் அதற்கு மருந்து என்று சொல்லியிருக்கிறீரே ராஜா. அந்த கண்ணீரை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தாவே சிந்தி சுவாமி உமது பாதத்தை நாங்கள் நினைத்து கத்தாவே அதிலிருந்து நாங்கள் வெற்றியை நாங்கள் பெறத்தக்கதாக கிருபை தாரும் சுவாமி. விடுதலை நீர் எங்களுக்கு அருளி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. எங்களுடைய விசுவாசம் மிக பெரியது சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே வீட்டிலிருந்தே கத்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் ஒருவர் தான் சுவாமி எங்களுக்கு விடுதலையை அருளி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. முதட்டளவில் நாங்கள் எதையும் கேட்காமல் சுவாமி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தாவே எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கத்தாவே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு கத்தாவே உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. நாங்கள் கேட்டவைகள் அனைத்தையும் நீர் செய்து தருகிறவர் சுவாமி. உம்முடைய செவிகள் எப்பொழுதும் கத்தாவே எங்களுக்காக காத்திருக்கிறது ராஜா. உம்மை நோக்கி கூப்பிட கத்தாவே நீர் எப்பொழுதும் கத்தாவே நீர் காத்திருக்கிற தெய்வம் சுவாமி. நீர் மணவாளன் கத்தாவே. நாங்கள் மணவாட்டிகளாக சபை அனைவரும் கத்தாவே சபையில் உள்ள மக்கள் அனைவரும் கத்தாவே ஒன்று கூடி கத்தாவே இந்த மணவாளனை கத்தாவே நாங்கள் சந்திக்க கத்தாவே ஒவ்வொருவரும் நாங்கள் ஆயத்தப்பட கத்தாவே நீ கிருபையாய் இறங்க வேண்டும் சுவாமி. ஒவ்வொருவருடைய மனதில் நீ பேசும் சுவாமி. ஏசப்பா இந்த இந்திய தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம் ராஜா.
இந்திய தேசத்தில் உள்ள மாநிலங்கள் எல்லாம் உமது கரத்தில் வைக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு மாநிலத்திலும் கத்தாவே தினமும் செய்திகளை கேட்கும் பொழுது கத்தாவே மிகவும் பயமாகவும் குழப்பமாகவும் காணப்படுகிறார்களே கத்தாவே மக்கள். ஏசப்பா, அவர்களுடைய பயத்தின் ஆவியை நீர் எடுத்து போடு ராஜா. குழப்பத்தின் ஆவியை நீர் எடுத்து போட வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் ராஜா. பொருளாதார ரீதியிலும் கத்தாவே அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளிலும் கத்தாவே மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் சுவாமி. முக்கியமாக பெண்கள் சுவாமி, சிறு பிள்ளைகள் கத்தாவே வன்முறையால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளார்களே ராஜா. நீர் அவர்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா. அவர்களுடைய வாழ்க்கை கத்தாவே எவ்வாறு உள்ளது என்பதை நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. உமது கரத்தை நீட்டுங்க ராஜா. நீர் உமது காயப்பட்ட கரத்தினால அவர்களை கத்தாவே உச்சங்களிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கத்தாவே நீர் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் ராஜா. வன்முறைகள் எல்லாம் நடைபெறாத வண்ணம் காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆளுகின்ற அதிகாரிகளையும் உமது கரத்தில் வைக்கிறேன் சுவாமி. ஒழுங்காக கத்தாவே நீதியரசர் நீருள்ளீர் கத்தாவே அவர்கள் நீதி கத்தாவே அவர்கள் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும் சுவாமி. உமது நீதியை அவர்களுக்கு உமது ஞானத்தை கொண்டு அவர்கள் செயல்பட கிருபை தாங்க ராஜா. உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. ஏசப்பா, இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை உமது கரத்தில் வைக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொள்ளை நோய் பரவாமல் இருந்தது ராஜா. ஆனால் இப்பொழுது செய்திகளை கேட்கும் பொழுது கத்தாவே ஒவ்வொரு நாளும் கத்தாவே 8 பேர் இறந்துள்ளார்கள் என்று நாங்கள் அறிந்துள்ளோம் சுவாமி. அந்த மக்களை, அந்த குடும்பத்தின் மக்களை உமது கரத்தில் வைக்கிறேன் சுவாமி. எவ்வளவு கஷ்டப்படுவார்கள், எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என்பது கத்தாவே உமக்கு தான் தெரியும் சுவாமி. அவர்கள் கத்தாவே மாற வேண்டும், மனம் மாற வேண்டும் சுவாமி. அவர்கள் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ராஜா. ஏசப்பா, இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கத்தாவே ஆளுகை செய்கின்ற கலெக்டருக்காகவும் மற்ற அதிகாரிகளுக்காகவும் ஒவ்வொரு வீதிகளுக்காகவும் ஒவ்வொரு இடத்துக்காகவும் கத்தாவே ஒவ்வொரு துறைக்காகவும் கத்தாவே நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லாவற்றையும் உமது கரத்தில் வைக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களையும் கத்தாவே அந்த குடும்பத்தினரையும் கத்தாவே உமது கரத்தில் வைக்கிறேன் சுவாமி. நீர் ஒருவரே பாதுகாவலர் கத்தாவே. நீர் ஒருவரே கத்தாவே அதற்கு மருந்து சுவாமி. நீர் ஒருவரே அதற்கு விடுதலை செய்கிறவர் கத்தாவே. உண்மையன்றி வேறு ஒருவரும் கிடையாது சுவாமி. மனிதர்கள் எவ்வளவு செய்தாலும் அவை அனைத்தும் கத்தாவே விருதாய் சென்று விடுகிறது ராஜா. நீர் ஒருவரே கத்தாவே கண்ணோக்கி பாருங்க ராஜா. கண்ணோக்கி பாருங்க ராஜா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற மக்களை கத்தாவே ஒருபோதும் நீ தள்ளிவிடாத தேவன் ராஜா. இன்னும் கத்தாவே ஏசப்பா, பதவினாலும் மற்ற ஜாதி வெறியினாலையும் கத்தாவே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எல்லாவற்றையும் கத்தாவே இன்னும் மக்கள் கத்தாவே மனம் மாற வேண்டும் சுவாமி. எல்லாவற்றையும் கத்தாவே ஒற்றுமை என்பதை கத்தாவே நீர் கொடுத்த அந்த விட்டு சென்ற அந்த அன்பையும் சமாதானத்தையும் அவர்கள் கடைபிடித்து ஒற்றுமையாக வாழும் பொழுதுதான் சுவாமி இந்த கொள்ளை நோய் வந்த மாதிரியே கத்தாவே திரும்ப ஓடி போய் வரும் சுவாமி. அதற்காக நீ காத்து கொண்டு இருக்கிறீர் ராஜா. உமது கரத்தை நீட்டுங்க ராஜா. ஒரு விசை எங்களை நோக்கி கண்ணோக்கி பாருங்க ராஜா. நாங்கள் செய்த தவறுகள் அனைத்தையும் கத்தாவே நாங்கள் மன்னிக்கும்படியாக உம்மிடம் கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. நீரே இறங்கணும் சுவாமி. மனதுருகுகிற தேவன் சுவாமி. கிருபை அளிக்கிற தேவன் சுவாமி. நீர் கத்தாவே இரக்கம் செய்து கத்தாவே உம்முடைய மக்களை நீர் கண்ணோக்கி பாரு சுவாமி. எங்களை நீர் பிரித்து எடுத்துக்கொள்ளப்பட்ட தெய்வம் சுவாமி. தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட ஜனங்கள் ராஜா. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு தலை குனிந்து உமக்கு பிரியமானதில்லை ராஜா. நாங்கள் தினமும் செய்கின்ற ஜெபங்கள் கத்தாவே வீணாய் போகாதபடி நீர் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்பரே தகப்பனே, நீர் ஒரு விசை எங்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா. நீங்களே கத்தாவே எங்களுக்கு தகப்பனாய் இருந்து இந்த நொடி பொழுது வரைக்கும் எங்களை எல்லாவற்றிலும் நாங்கள் எங்கே சென்றாலும் கத்தாவே எங்களுடன் கூட துணையாக நிழலாய் வந்து காத்து கொண்டீரே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய வேத வசனமே கத்தாவே எங்களுக்கு உணவும் மருந்துமாக காணப்படுகிறதே ராஜா. அதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறடிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் கத்தாவே இந்த சபையில் கத்தாவே சபை போதகரையும் அம்மாவையும் காத்துக்கொள்ளுங்க ராஜா. நீரே கத்தாவே வழி நடத்துங்க சுவாமி. சபை கூடி வருதிலே கத்தாவே உமக்கு என்ன சித்தமோ கத்தாவே அதை நீர் நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஒருபோதும் கத்தாவே நீர் கத்தாவே எங்களை தள்ளிவிட மாட்டீர் கத்தாவே. ஏசப்பா, உமது வருகை வெகு சீக்கிரமாக இருப்பதனால கத்தாவே தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்து சென்றுள்ளபடி கத்தாவே ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டு வருகிறதே ராஜா. அதற்காக நாங்கள் உமது 2ஆம் வருகையில் கத்தாவே உம்மை நன்றியோடு உம்மை ஆரவாரத்தோடு கத்தாவே உம்மை நோக்கி கத்தாவே நாங்கள் வருவதற்கு நாங்கள் மனவாட்டிகளாக கத்தாவே எங்களை ஆயத்தப்படுத்த கத்தாவே நீர்
எங்களை சுத்திகரித்தள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் அப்பா. எங்களையும் பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. எங்கள் இருக்கின்ற இடத்தையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறேன் அப்பா. எல்லாரையும் நீ உமது கரத்தில் வைக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, பாதிக்கப்பட்டவர்களே மீண்டும் ஒரு முறையாக நான் நினைக்கிறேன் ராஜா. ஏசப்பா, பொருளாதார வீழ்ச்சியிலும் வேலை இல்லாத நிலைமையிலும் கத்தாவே, வன்கொடுமையிலும் கத்தாவே, பெண்களுடைய அழிவிலும் கத்தாவே நீ கண்ணோக்கி பார்த்து சுவாமி இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை மீட்டு வழிநடத்திட வேண்டுமாறு அன்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கெஞ்சி மன்றாடுகிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து கீர்த்தனை 219 பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். உங்களுடைய இல்லங்களிலே கொடுத்திருக்கின்ற உண்டியல் கடையங்களே காணிக்கை போடுங்கள். இல்லை என்றால் ஒரு பிரத்யேகமான கவரை எடுத்து வைத்து காணிக்கை அர்ப்பணித்து ஆலயத்திலே வந்து வரும்பொழுது படைக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நித்தம் முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் பெந்த வளர நீ நித்தம் முயல் மனமே. யாவரும் எழுந்து பாடுவோம். மகா பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் இந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக மகனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் இந்த சமூகத்திலே வருவதற்கு 144 தடையும் இருந்தாலும் எங்களுடைய இல்லங்களில் இருந்து இந்த நேரின் வாயிலாக உண்மை தொழுதுகளுக்கு நீ தந்தப்பட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கொடுத்த காணியைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டுடைய கிருபையும் இரக்கமும் தங்கியிருந்து வழிநடத்தக்கூடிய பாதங்களும் நாங்கள் உலகத்திலே ஒத்த வேஷம் தெரியாமல்
உம்முடைய சித்தம் என்னதென்று அறிந்து அதை நிறைவேற்ற மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஆராதனையிலே திருக்கரங்களோடு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். துவக்கம் முடிவு பரியந்தமாக எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கிருபை எங்களை தாங்கிட்டு வழி நடத்தட்டும். கேட்டதும் கேட்க மறந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் தேவன் நல்ல தந்தையே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் தூய ஆவியின் வழி நடக்கும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் எப்பொழுதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக நாம் யாவரும் எழுதென்று பாமாலை 25 பாடல். பாமாலை 25. சமத்தோட